ஒருத்தவங்க யூரின் போகும்போது நிறையா போகுதுன்னா அது நிறைய காரணங்களால வரலாம். நம்ம உடம்புல நீர் சத்து குறையும் போது, அதே மாதிரி நம்ம சிறுநீரக பாதையில் ஏதாவது தொற்று ஏற்படும் போது, அதே மாதிரி ஆண்களுக்கு பார்த்தோம்னா பின்னோக்கி விந்து வெளியேற்றம், இந்த மாதிரி காரணங்களால வரலாம். இதை தாண்டி நம்ம சாதாரணமாகவே நம்ம வந்து ரொம்ப நேரம் யூரின் போகாமல் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்து ஃபாஸ்ட்டாக யூரின் பாஸ் பண்ணும்போது, அதே மாதிரி நம்ம டாய்லெட் ரூம் க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸ், இந்த மாதிரி காரணங்களால நமக்கு எப்போவாவது வந்து இந்த மாதிரி யூரின் போகும்போது நிறையா போகலாம். ஆனால் இதை தாண்டி நமக்கு எப்போவுமே, அதாவது மாதக்கணக்கில் 2 மாதம் 3 மாதம் இந்த மாதிரி வந்து தொடர்ந்து யூரின் போகும்போது நிறையா போகுதுன்னா, இது நம்ம சிறுநீரில் வந்து அதிகப்படியான புரதம் வெளியேறதுனால இந்த மாதிரி ஆகுது. ஸோ நமக்கு வந்து ரொம்ப வருஷமாக சர்க்கரை வியாதி இருந்து ரத்த சர்க்கரை அளவுகள் கட்டுப்பாட்டில் இல்லாமல் அதிகமாக இருக்குதுனாலும், அதேமாதிரி ரொம்ப வருஷமாக நமக்கு பிபி பிரச்சனை இருக்குனாலும், நமக்கு யூரின் போகும்போது நிறையா போகிறதோடு சேர்த்து நமக்கு வந்து ரொம்ப அசதியாக ஃபீல் பண்ணுறதுனாலும், நம்ம சிறுநீர் போகிற அளவுகளில் மாற்றம் ஏற்படுதுனாலும், அதே மாதிரி நம்ம கணுக்காலில், பாதத்தில், கண்களை சுற்றி வீக்க வர ஆரம்பிக்கிறதுனால கண்டிப்பாக டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா நமக்கு ஆரோக்கியமான சிறுநீரகங்கள் வந்து நம்ம ரத்தத்தை வடிகட்டி கழிவுகளை வெளியேற்றி புரதத்தை ரத்தத்திலே தக்க வச்சுக்கும். நம்ம சிறுநீரகத்தினுடைய வடிகட்டு அமைப்புகள் வலுதடையும் போது தான் நமக்கு இந்த மாதிரி புரதம் வந்து சிறுநீரில் வெளியேற ஆரம்பிக்குது. அப்போ வந்து நமக்கு யூரின் போகும்போது நிறையா தெரியுது. ஸோ இந்த மாதிரி மாதக்கணக்கில் யூரின் போகும்போது நிறையாவே போகுதுன்னா நம்ம கண்டிப்பாக டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணிக்கிறது தான் நல்லது.